இன்றைக்கி சஷ்டி அப்படின்னாலே முருகன் தான் நினைவுக்கு வருவார். முருகனை பற்றின ஒரு தகவல் இருக்குது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாருன்னா என்ன சொல்லி கொடுத்துருப்பாரு அது நமக்கு தெரியுமா? ஆனால் நம்ம குழந்தைங்க நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குழந்தை அல்லது குழந்தைகளை பெற்ற தாய் தகப்பனா நீங்கள், இந்த தகவல் உங்களுக்கு தான். குழந்தை பிறந்த நேரத்தில், அதை நம்ம வளர்க்குற நேரத்தில் இருந்த அந்த இடத்திற்கு உங்கள் நினைவுகளை கொண்டு போங்க, புரிய வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தை பிறந்த பிறகு இரவில் நம்ம அடிக்கடி எந்திரிச்சிருந்துருப்போம். சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயத்தையே அவங்க தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. சிவன் ராத்திரியில் சிவன் கோயிலில் ஒரு 4 கால பூஜை நடக்கும்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இரவில் ஒரு 4 நேரம் நம்மளை முழிக்க வச்சிடுறாங்க. முதல் சிவராத்திரியை அவங்க மூலமாக தான் நம்ம கொண்டாடி இருப்போம். அடுத்து பார்த்தோன்னா, அந்த முழிக்கிற நேரம்லாம் பொறுமையாக உட்காந்து அவங்களோட பசியை ஆற்றிருப்போம். பொறுமை அப்படின்ற விஷயத்தை உணர்த்தினவங்க அவங்க தான். அப்புறம் அதிகாலையில் எந்திரிக்கணும்னு ஒரு எண்ணம் போக போக தோன்றி இருக்கும். ஏன் அப்படின்னா, அதிகாலையில் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலையெல்லாம் சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தினவங்க குழந்தைகள் தான். அடுத்து பார்த்தோன்னா, பகலில் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம எங்கே உட்காந்துருந்தாலும் சரி, கிச்சனில் வேலை பார்த்தாலும் சரி, யார்கிட்டையாவது உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட சரி, அவங்களோட சின்ன கொலுசு சத்தமோ அல்லது அவங்களோட மழலை மொழின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சினுங்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது சிரிக்கும் போதில் கூட ஒரு சவுண்டு கொடுத்து சிரிக்கும். இதெல்லாம் லேசாக காதில் விழுந்தால் கூட உடனே எந்திரிச்சு வேகமாக போய் பார்ப்போம். கவனிக்கும் திறன், இதை நமக்கு உணர்த்தினவங்களும் குழந்தைங்க தான். அடுத்து குழந்தை தூங்கிட்டு இருக்கும் போதுலேயே சீக்கிரம் வேலையை பார்க்கணுன்னு நமக்கு தோணும். எந்திரிச்ச உடனே அதோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. அப்போ சுறுசுறுப்பாக அந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்வோம். அப்போ குழந்தை நமக்கு என்ன உணர்த்தியிருக்கு அப்படின்னா, பொறுப்பு எடுத்துக்கிட்டோம், அந்த கடமையை நம்ம சுறுசுறுப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கான நேரம் நிறைய கிடைக்கும். அவங்க குழந்தையாக இருக்கும் போதில் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அவங்க வளர்ந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பித்த பிறகு அந்த நேரத்தை நமக்கு தேவையான திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான நேரமாக ஆக்கிக்கலான்றதை அவங்க அன்னைக்கே நமக்கு உணர்த்திட்டாங்க. இன்னும் அவங்க நிறைய நமக்கு உணர்த்தியிருப்பாங்க. நான் ஒரு சில தகவல்கள் தான் இதில் சொல்லியிருக்கிறேன்.